நேற்றைய தினம் இந்தியாவின் பங்கு சந்தை BSE and NSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது ரெண்டும் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? நம்முடைய உள்நாட்டு முதலீட்டாளர்கள், வெளிநாட்டில் உள்ள முதலீட்டாளர்கள், FIIs என்று சொல்லுவார்கள், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இந்த ஆட்சி மீது நம்பிக்கை இழந்து தன்னுடைய பங்குகளை நட்டத்துக்கு விற்று எல்லா பணத்தையும் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? பாஜக ஆட்சியில் முதலீடு செய்தவர்கள் திடீரென்று விற்பதற்கு என்ன காரணம்? இந்த ப்ளூ சிப் ஷேர்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இரண்டு வகையான பிஸ்னஸ் நடக்குதாங்க. லாங் டர்ம் இன்வெஸ்டர், ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர். நீண்ட நெடிய நாட்களுக்கு முதலீடு செய்து அந்த பங்குகளை வாங்கி வைப்பது, அது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதற்கு அரசாங்கம் சில சலுகைகள் கொடுக்கின்றன, வரி சலுகைகள். ஷார்ட் டைம் இன்வெஸ்டர், ஒரு முதலீட்டில் பங்கு செய்து லாபம் கிடைத்தவுடன், சிறிய லாபம் கிடைத்தவுடன் அதை லாபத்திற்கு விற்று வெளியேறுவது. இது தொடர்ந்து பங்கு சந்தையில் லாங் டர்ம், ஷார்ட் டர்ம் என்று நடந்து கொண்டிருக்கும். பாட் அண்ட் சோல்ட். ஆனால் இப்பொழுது எப்பொழுதும் இந்த வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் ஏறக்குறைய 7,60,000 கோடி நட்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் விற்று எங்களுடைய பங்குகளை திருப்பி எடுக்கிறோம் என்று விற்றிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், மோடி அரசு மிகப்பெரிய தோல்வியை தழுவப் போகிறது, ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. ஆகவே இவர்களுடைய கொடுத்த வாக்குறுதியில் நம்பிக்கை இல்லாமல் வெளிநாட்டை சார்ந்த முதலீட்டாளர்கள் தன்னுடைய முதலீடுகளை விற்று எடுத்து சென்று விட்டார்கள். இது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே எலன் மாஸ்க் அவர்கள் முதலீடு செய்வதற்காக திட்டம் தீட்டி ஏற்கனவே கொடுத்த நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு தேர்தலுக்கு பிறகு வருகிறேன் என்று அறிவிப்பு செய்துவிட்டார். ஐநா சபை போன்ற உலக நாடுகள் எல்லாம் பாஜகவுடைய மோடி அரசை கண்டித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நட்டம் இந்த தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் 2 தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளரை சந்தித்து கச்சத்தீவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டார் அண்ணாமலை. இது போலியானது, ஃபேப்ரிகேட் செய்யப்பட்டது. அண்ணாமலையும் செய்திருக்கிறார், மோடியும் ட்வீட் செய்திருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் பத்திரிகையாளரை பாஜக தலைமை அலுவலகத்தில் சந்தித்து இதை பற்றி பேசியிருக்கிறார். இதுவரை ஏன் அண்ணாமலை மௌனம் காக்கிறார்? பதில் சொல்ல முடியாமல். பித்தலாட்டம் செய்திருக்கிறீர்கள், போர்ஜரி செய்திருக்கிறீர்கள், இது சரியா என்று நாங்கள் கேள்வி கேட்டோம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக. பாஜக தலைவர்கள் ஏன் மௌனியாக இருக்கிறார்கள்? வாய் திறக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் குற்றம் புரிந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல, இந்திய தேச மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான பொருள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தொட்டில் பாலம் என்று 222 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. அதை திறக்கும் பொழுது ஒன்றிய அமைச்சரும் இப்பொழுது வேட்பாளராக இருக்கின்ற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் 3 தலைமுறைக்கு இந்த பாலம் உறுதியாக இருக்கும் என்று திறப்பு விழாவில் பேசினார்கள். ஆனால் 2 நாட்களாக அங்கே மக்கள் அந்த பாலத்தை பயன்படுத்த முடியவில்லை.
மிகப்பெரிய ஓட்டையும் விரிசலும் விட்டு இருக்கிறது, பழுதடைந்து இருக்கிறது. இதை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரெல்லாம் கன்னியாகுமரியில் கேட்ட பொழுது அவர் அரசியல் செய்கிறார் என்று சொல்லுகிறார் பொன்னார். அரசியல் செய்வது யார்? ஏற்கனவே துவாரகா சாலையில் இவர்கள் ஏற்படுத்திய நட்டம், ஊழல் செய்தது 7287 கோடி ரூபாய் விரயம் செய்திருக்கிறார்கள் என்று சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது. தேசிய நெடுஞ்சாலை துவாரகா சாலைக்கு பிறகு இப்பொழுது மார்த்தாண்டம் பாலம், தொட்டில் பாலம் ஊழலில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? தொடர்ந்து நீட்டுத் தேர்வை தமிழ்நாடு அரசும் நாங்களும் எதிர்த்து வருகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இன்று காலையில் குஜராத்தில் பாஜகவை சார்ந்தவர்கள் 3 பேர் ஆள்மாறாட்டம் செய்து எழுதியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பாஜகவும் பிரதமரும் என்ன பதில் சொல்ல போகிறார்? பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. தேர்தல் அறிக்கையில் 72 பக்க தேர்தல் அறிக்கை. 72 பக்க தேர்தல் அறிக்கையில் மோடி என்ற வார்த்தை 67 முறை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு என்ற வார்த்தை 2 முறை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் 48 பக்க தேர்தல் அறிக்கையில் வேலை வாய்ப்பு என்ற வார்த்தை 36 முறை வருகிறது. சமத்துவம் என்ற வார்த்தை 3 முறை வருகிறது. இதுதான் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தேர்தல் அறிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். இன்று நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிராக எதிர்ப்பு அலை வீசி வருகிறது. அவர்களுக்கு வேண்டிய தொலைக்காட்சி, அவர்கள் செய்தியை மட்டும் போடுகின்ற வட மாநிலங்களில் உள்ள தொலைக்காட்சிகள் என்று மோடியுடைய தேர்தல் பரப்புரையும், அமித்ஷாவுடைய தேர்தல் பரப்புரையும், ராஜ்நாத் சிங்குடைய தேர்தல் பரப்புரையும் தொடர்ந்து நேரடியாக ஒளிபரப்பி வந்தார்கள். நேற்றைய முந்தைய தினத்திலிருந்து 2 நாட்களாக அவர்களுடைய தேர்தல் பரப்புரையை ஒளிபரப்பு செய்வதை நிறுத்திவிட்டார்கள். என்ன காரணம்? வட மாநிலங்களிலே முடிவு செய்து விட்டார்கள். மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திக்க இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு தோல்வியுற்ற பாஜக, வாஜ்பாய் தலைமையிலான பாஜக, அதைவிட மோசமான தோல்வியை இந்த தேர்தலில் சந்திக்க இருக்கிறார்கள் என்று வட மாநிலங்களை சார்ந்த ஊடகங்கள் அவருடைய ஒளிபரப்பை நிறுத்துவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடத்தை பார்வையிட்டு எங்களுடைய குறைகளை, வருத்தத்தை சொன்னோம். உடனே 2 நாட்களாக துரிதமாக அந்த பணியை துவக்கி இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு கூட பொதுப்பணித்துறை அமைச்சர் அவருடைய அலுவலகத்தில், வீட்டில் 2 முறை அதிகாரிகளை அழைத்து, பொறியாளர்களை அழைத்து எப்படியெல்லாம் அதை மென்மேலும் மெருகேற்ற முடியும், சிறப்பாக பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவகத்தை சீரமைக்க முடியும் என்று கலந்துரையாடி திட்டமிட்டு இப்பொழுது 2 நாட்களாக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று பத்திரிகைகள் கூட படங்களும் செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அரசுக்கும் மாண்பு முதலமைச்சருக்கும் எங்கள் கோரிக்கையை உடனே நிறைவேற்றியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இப்படித்தான் ஒரு முதலமைச்சர் இருக்க வேண்டும். குறை சொல்லுகிறார்கள், குற்றம் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காமல் இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை, உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று 24 மணி நேரத்தில் போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நான்கு சோத்துக்குள்ள அதானி அம்பானி என்று பேசுபவர் 10 ஆண்டுகளாக வெளி உலகில், பத்திரிகையாளர் மத்தியில், பாராளுமன்றத்தில் அதானியை பற்றி பேச மறுத்த மோடி இப்பொழுது வெளிப்படையாக
பொது வெளியில் அதானி அம்பானியை பற்றி பேசுகிறார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒரே காரணம், அதானிக்கும் அம்பானிக்கும் தெரிந்துவிட்டது, இவர் மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார், விசாரணை வரப்போகிறது, காங்கிரஸ் பேரியக்கத்தின் புதிய இந்தியா கூட்டணியின் ஆட்சியில் விசாரணை வலயத்தில் மாட்டப் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் மோடியிடம் பேச மறுக்கிறார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. அவர் சொல்லிய வேனில் வருகின்ற கருப்பு பணம் 2 செய்தி தான். அப்போ வேனில் கருப்பு பணத்தை அதானி கொண்டு வராருன்னா, கருப்பு பணத்தை ஒழிச்சென்று மார்த்தட்டி கொண்டிருக்கின்ற மோடி கருப்பு பணத்தை இன்னும் ஒழிக்கவில்லை. கருப்பு பணம் இந்தியாவில் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறார் அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியில். இரண்டாவது, கருப்பு பணத்தை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு கொடுத்திருந்தால் அவருடைய அமலாக்கத்துறை ஈடியும் மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை சிபிஐயும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சவால் விட்டு சொல்லியிருக்கிறார், நீங்கள் உடனே விசாரணை மேற்கொள்ளுங்கள், அதானி வீட்டுக்கு காவல்துறை அனுப்புங்கள், எப்படி கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது என்று தைரியமாக மக்களிடம் மக்கள் மன்றத்தில் சவால் விடுகிறாரு. ஏன் இதுவரை அதானி வீட்டிற்கு அமலாக்கத்துறையை மோடி அனுப்பவில்லை என்ற கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் கேட்கிறோம். சிஏ சட்டத்தை ராகுல் காந்தியோட பார்ட்டி இந்திரா காந்தி வந்தாலும் ரத்து செய்ய முடியாது அமித்ஷா பேசுறாரு. அதுக்கு உங்களோட பதில்? ராகுல் காந்தியோட பார்ட்டி இல்லைன்னா இன்னைக்கு அமித்ஷாவும் இல்லை, மோடியும் இல்லை. அவர்கள் காப்பாற்றிய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இவர்கள் இந்த பதவியில் இருக்கிறாங்க. அவர்கள் எழுப்பிய ஜனநாயக ஆலயத்தில் தான் அவர்கள் இன்று எல்லா ஊழலும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அன்னை இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு அமித்ஷாக்கும் தகுதி இல்லை, மோடிக்கும் தகுதி இல்லை. அவர் எல்லாத்தையும் எருமையை பற்றி பேசியிருக்காரு, தாலியை பற்றி பேசியிருக்காரு, சிறுபான்மை மக்களை பற்றி பேசியிருக்கிறாரு, அப்புறம் தலித்துகளை பற்றி பேசியிருக்கிறாரு. அதை பற்றி பேசாதே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த தேசத்தில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தேசிய அளவில் எல்லோருக்குமான கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். அசாம் சிஎம் ஹிமந்தா பிஸ்வா அவர்கள் 400 சீட்டு எதுக்காக பிஜேபி வரணும்னா, 400 சீட் வரவில்லை என்றால் காங்கிரஸ் வந்துடும், காங்கிரஸ் வந்துவிட்டால் மீண்டும் பாபர் மசூதியை ராமர் கோயில் இருந்த இடத்துலயே கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய பேசி பேசியிருக்காரு. உண்மையே பேசாதவங்க தானங்க பாஜகவை சார்ந்தவங்க. உண்மை தெரியாது. நான் ஒரே ஒரு சொல்றேன், நம்முடைய அதுக்கு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டு பாஜக கிளை, அவர் அண்ணாமலை பேசுகிற வெறுப்பு அரசியல், பொய் அரசியல், உண்மை இல்லாத அரசியல், உண்மைக்கு புறம்பான அரசியல். ஒன்று கச்சத்தீவு விஷயத்தை நாங்கள் 4 நாள் அதை கேட்டு இது வரைக்கும் மறுப்பும் சொல்லலை. அதுக்கு ஏதாவது பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லல, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது எதிர்கட்சின்னா ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மறுக்கிறார்? சொல்ல வேண்டியதானே இதில் உண்மை இருக்குன்னு. உண்மை இல்லைன்னா உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. நாங்கள் சொல்கிறேன்ல கேட்குற கேள்விக்கலாம். அசாம் முதலமைச்சருடைய பார்வை RSS உடைய பார்வை, எங்களுடைய பார்வை தேசிய பார்வை. நாங்கள் ராமரையும் வணங்குவோம், பாபரையும் வணங்குவோம். ரைட். நீட் தேர்வில் தமிழ்நாட்டில் மட்டும் பெரும் கெடுபடி நடத்துறாங்க. ஆனால் பீகாரில் ஒரு நாளைக்கு முன்னையே கேள்வி பதில் 2மே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வெளியாயிருக்கு. இப்போ வடநாட்டுக்காக சாதகமாக இருக்கிறதுக்காக கோச்சிங் சென்டருக்காகவும் தான் இந்த நீட் தேர்வு இல்லை. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு பாஜகவை சார்ந்த 3 பேரை குஜராத் காவல்துறை கைது செய்திருக்கிறது. என்ன காரணம் என்றால் நீட்டில் ஆள் மாறாட்டம் செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த நீட்டு என்பது எல்லோருக்குமான நீட்டு கிடையாது. இந்த பைஜூன்னு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இது மாதிரி நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இவங்களை எல்லாம் 50 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லாம் 50 லட்சம் கோடி வருடத்திற்கு சம்பாதிக்கிறார்கள். இந்த பணம் எல்லாம் எங்கு செல்லுகிறது?